வணக்கம். இது நம்மளுடைய வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபிஐயோட ஒன் ஆஃப் த பிராண்டு தான் வாட்ஸ்அப். ஸோ, நம்ம வந்துட்டு அதே சவுண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிராண்ட் நேம்ல நம்ம ஒரு பிஸ்னஸை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, வாட்ஸ்அப் அஃபிஷியல் ஏபிஐல வந்து பொதுவா என்னென்ன மாரியான ஃபீச்சர்ஸ் இருக்கோ, அத நம்ம ஓரலா இந்த டெமோல சொல்லியிருக்கோம். ஸோ, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவான அ ஒரு யுஐ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுவும் ப்ளஸ் நம்ம அப்ளிகேஷன்ல என்ன மாரியான யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல டாஷ்போர்டு, ஷேர்ட் இன்பாக்ஸு, கனெக்ட் அக்கவுண்ட்ஸ், சாட்பாட் மேனேஜர் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ மெயின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஏபிஐ எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த அக்கவுண்ட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது, ஸோ ஒரு கான்டாக்ட்ட இம்போர்ட் அண்ட் எப்படி ப்ரமோஷன்ஸ் இந்த விஷயங்கள நான் ஓரலா இந்த டெமோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல கனெக்ட் அக்கவுண்டுக்குள்ள கனெக்ட் வாட்ஸ்அப்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, 2 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்ட் வாட்ஸ்அப் பிசினஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால வந்துட்டு எம்பெடட் வழியா 2 இதையுமே கனெக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஏபிஐயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பிசினஸ் வாட்ஸ்அப்பையும் நீங்க ஃபோன்லயும் வச்சுக்கலாம். பிளஸ் ஏபிஐலயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2 ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எம்பெடட் இல்லை, நான் வந்து டெவலப்பர் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நம்மளால் அந்த அக்கௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ சாட்பாட் மேனேஜர் கீழே நம்ம வாட்ஸ்அப் பாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மெசேஜ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, மிக்சட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ மிக்சட் டெம்ப்ளேட்டில் டெம்ப்ளேட் நேம் கேட்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மெட்டாவுடைய பாலிசி படி ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு டெம்ப்ளேட்டு இருக்கணும். டெம்ப்ளேட்டோட நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அது நோ இஷ்யூ. உங்களுக்கு என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு அப்டேட் ஆகிக்கும். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரின்னு இருக்கும். ஸோ யுட்டிலிட்டி, மார்க்கெட்டிங், ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஓடிபி. ஸோ நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் நம்மளுடைய மெசேஜ் அப்படின்னா, நம்ம ப்ரொமோஷன் எல்லாமே மார்க்கெட்டிங்கில் வரும். யுட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் இன்டகிரேட் பண்ணுவோம் வேரியபிளை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நம்ம யுட்டிலிட்டின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது ஹெட்டர் டைப்பு. ஹெட்டர் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோ ஹெட்டர்னா ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் போகும். அல்லது இப்போ நம்ம இமேஜோட அனுப்பணும் கன்டென்ட்டு, வீடியோவோட கன்டென்ட் அனுப்பணும், டாக்குமெண்ட் அப்படின்னும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இமேஜ்ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். கீழே பாடி ஆஃப் த கன்டென்ட்ல நாம என்ன அனுப்ப போறோங்கிறத நம்ம குடுப்போம். ஸோ அடுத்தது ஃபூட்டர் டெக்ஸ்ட்ங்கிறது என்ன வேணாலும் நீங்க குடுத்துக்க முடியும். அடுத்தது ஆட் டூ பட்டன்ல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டம்ங்கிறது என்னன்னா, குயிக் ரிப்ளை பட்டன். நம்ம வந்து சாட்பாட்டோட இன்டகிரேஷன் பண்ணியிருந்தோம்னா, அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். ப்ளஸ் விசிட் வெப்சைட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது, கால் டூ ஆக்ஷன் பட்டன். ஸோ எல்லாமே இதில இருக்கும். நம்ம இதெல்லாம் குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்க்ரீன்ல மார்க்கெட்டிங் மெசேஜ் ஆல்ரெடி நான் வந்து ஒண்ணு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ப்ரோமோன்னு இருக்கும். ஸோ நான் இத வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல ஒரு கன்டென்ட், ஒரு இமேஜ், ஹெடர் டைப் வந்து இமேஜ் வச்சு, கீழ வந்து கன்டென்ட் வச்சு, ஒரு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ட நம்ம எப்படி ப்ரமோஷன் அனுப்புறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் மெனு அ கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் மேனேஜர்னு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் மேனேஜரை கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே நம்பர்ஸ். ஸோ நமக்கு வர லீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்பர் வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லா நம்பர்ஸுமே இங்கே வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 நம்பர்ஸை மட்டும் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஆப்ஷனா மாத்திட்டு, ஆப்ஷன்ல போயிட்டு அசைன் லேபிள் குடுத்தேன் அப்படின்னா, இந்த லேபிளுக்கு எனக்கு அசைன் பண்ணு அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இந்த கான்டாக்ட் 2ம் அந்த நம்பருக்கு அசைன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ மேனேஜ் லேபிள்ல மேனேஜ் லேபிள்னு குடுத்தீங்கன்னா, நம்ம எத்தன லேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லேபிள் கிரியேட் பண்றோம். அதாவதுன்னா, நம்ம அனுப்ப போற கான்டாக்ட்ட நம்ம இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மாரி கிரியேட் பண்ணி அந்த கான்டாக்ட்ட இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டர நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, கிரியேட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில 0 கான்டாக்ட். நம்ம ஜஸ்ட் பேக் போனோம் அப்படின்னா, நமக்கு நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துரும். இதில ரைட் சைட்ல
இம்போர்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில நம்ம சாம்பிள செலக்ட் பண்ணி, நம்ம இதில கான்டாக்ட்ட இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான சிஎஸ்வி ஃபைலும் இதில இருக்குது. அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பர் காலம் இருக்கும். ஒரு நேம் காலம் இருக்கும். ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோடு மஸ்ட். அப்ப நம்ம இந்தியாவுக்கு கண்ட்ரி கோடு பார்த்தீங்கன்னா 91 91 போட்டு மொபைல் நம்பர் பிளஸ் நேம்ங்கிற காலத்தில நேம் போடணும். நேம் இல்லாட்டி நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு, கீழ மேப் டேட்டான்னு குடுத்து நெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, டேட்டா இம்போர்ட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் ஆன டேட்டாவ நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்றது? இப்போ ப்ராட்காஸ்ட்ல போனீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ப்ராட்காஸ்ட்ன்னு இருக்கும். வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்ல போயிட்டு கிரியேட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு குடுக்கணும். ஸோ இதில டிஃபால்ட்டா இந்த மாரி ஸ்க்ரீன் வரும். கேம்பெயின் நேம் நான் வந்து டெஸ்ட்ன்னு குடுக்குறேன். ஸோ அடுத்தது செலக்ட் த டெம்ப்ளேட். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாரியான டெம்ப்ளேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ப்ரோமோ. ஸோ இதில ஒரு இமேஜ வந்து எனக்கு கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் செலக்ட் பண்றேன். ஸோ போயிட்டு நான் ஒரு இமேஜ வந்து இதில எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ ஆட் பண்ணதுக்கப்புறம், இன்க்ளூட் த லேபிள் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் கேம்பெயின் நேம், 2வது செலக்ட் த டெம்ப்ளேட், அடுத்தது மீடியா இருந்தா நம்ம மீடியாவ அப்லோட் பண்ணுவோம். அடுத்தது இன்க்ளூட் த லேபிள். ஸோ யாருக்கு நம்ம அனுப்புறோங்கிறத இங்க தான் செலக்ட் பண்றோம். ஸோ சாம்பிள் எதுவுமே கிடையாது. டெஸ்ட்ல தான் நாம வச்சிருக்கோம். இப்போ டெஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கீழ 2 கான்டாக்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் சென்ட் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, கேம்பெயின் ரன் ஆயிரும். ஸோ அந்த 2 கான்டாக்ட்டுக்கு நமக்கு ரன் ஆகும். ஸோ இங்க ஸ்க்ரீன்ல கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ல ஜம்ப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க வந்து கேம்பெயின் 2 கான்டாக்ட்டுக்கு வந்துட்டு பெண்டிங்ல இருக்குது. ஸோ இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம வந்துட்டு கேம்பெயின் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ 2 நம்பருக்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். 2 நம்பருக்கும் டெலிவரி ஆகும். ஸோ 2 நம்பருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து சிங்க் ஆகும். நான் என்னுடைய நம்பருக்கு ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ நமக்கு எத்தனை எத்தனை நம்பர் நம்ம குடுத்தோமோ அதுக்கு புஷ் பண்ணணும். மெட்டாவுக்கு புஷ் பண்ணி, ஸோ டெலிவரி ரிப்போர்ட் வந்துட்டு காமிக்கும். ஓப்பன் ரேட் காமிக்கும். ஸோ அன்ரீச்சபிள் இன்கேஸ் அந்த நம்பர் வந்துட்டு அவைலபிளா இல்லைன்னா, உங்களுக்கு அன்ரீச்சபிள்ல வாட்ஸ்அப்ல இல்லாதனால அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ அப்படியே நம்ம ஜஸ்ட் வியூவும் பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வாட்ஸ்அப்போட ப்ராட்காஸ்டிங்கோட மெத்தட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாட் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் ல வந்துட்டு நம்ம ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, சாட்பாட் மேனேஜர் கீழ வாட்ஸ்அப் பாட்ன்னு இருக்கும். ஸோ அதில மேல ஃபர்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் பாட் தான். இந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் த ஃப்ளோ. நம்ம இந்த ஸ்டார்ட் த ஃப்ளோல வந்துட்டு கஸ்டமர் வந்து ஒரு பட்டன கிளிக் பண்ணி வருவாங்க. நம்ம அனுப்புற கேம்பெயின்ல வந்து இன்ட்ரஸ்டட்ன்னு குடுக்கலாம். எனி ஒன் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோ அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த கீவேர்டுங்கிறது ட்ரிக்கர் கீவேர்டு. டைட்டில்ங்கிறது வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்றோம். பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டெமோ அப்படின்னு சம்திங் குடுக்குறேன். குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இதில இந்த ஹலோன்னு குடுத்தாங்கன்னா, நமக்கு என்ன மாரி ட்ரிக்கர் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த கம்போஸ் நியூ டெக்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைலு, சிடிஏ யூஆர்எல் பட்டன், லொகேஷன் என்ன வேணாலும் நம்மளால இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்டராக்டிவ் பட்டன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு குடுக்க முடியும். பட்டன் ஃபீச்சர்ஸ் குடுக்க முடியும். ஆ லிஸ்ட் மெசேஜ் குடுக்கலாம். இ-காமர்ஸ் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நமக்கு வந்துட்டு செயின் மாரி ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர் கூட வந்து ஒரு ஆட்டோமேஷன் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ வந்துட்டு லீட இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோவ நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்துட்டு கிளையன்ட் வந்து ட்ரிக்கர் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாட்டோட ப்ராசஸ்ங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அ இப்போ நம்மளுடைய கஸ்டமர் நமக்கு ரிப்ளை பண்றாங்க. ஏபிஐல ரிப்ளை பண்றாங்க. நம்ம எப்படி அத ஈஸியா அக்சஸ் பண்றது? ஸோ கஸ்டமர் அனுப்புற மெசேஜ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்க முடியும்னா, கண்டிப்பா பார்த்துக்க முடியும். 2 விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்க்டாப்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான பிடபிள்யூஏ ப்ராக்ரசிவ் வெப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய பேனல் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்து iPhone வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய சேட் இன்பாக்ஸ டைரக்ட்டா நம்மளுடைய இதில இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்.
டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன்லயே நம்ம ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஜஸ்ட் உங்க ஃபோன்ல ப்ரௌஸ் பண்ணும்போதே இன்ஸ்டாலான்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்களால வந்துட்டு ஈஸியா கஸ்டமர் கூட ஈஸியா கான்வர்சேஷன் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அலார்ட் ஆகும். ஸோ, எல்லாமே ஈஸியா வந்து கஸ்டமர் கூட பண்ண முடியும். ஸோ, இந்த இன்பாக்ஸ் ஷேர்ட் இன்பாக்ஸ் வந்து டெஸ்க்டாப் அண்ட் மொபைல், ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல சப்போர்ட் ஆகும். ஸோ, அதனால என்னன்னா, ஈஸியா உங்க கஸ்டமர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டா கான்வர்சேஷன் பண்ண முடியும். ஸோ, இதுதான் வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு WhatsApp APIயோட ஃபீச்சர்ஸுங்க. ஸோ, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, WhatsApp APIயோட ஜென்ரலான ஒரு இந்த நம்மளுடைய பிளாட்ஃபார்மோட ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, லீட்ஸ வந்து மேனேஜ் பண்றது அது மட்டும் இல்லைங்க. நமக்கு கூகுள் ஷீட் இன்டகிரேஷன் வரைக்கும் நம்ம பிளான் வைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ, நம்ம டைரக்ட்டா வந்து WhatsApp APIலேயே வந்து இ-காமர்ஸை கிரியேட் பண்ணி கஸ்டமர் வந்து WhatsApp Pay அப்படி டைரக்ட்டாவே பேமெண்ட் கேட்வே வந்து வாட்ஸ்அப்குள்ளேயே இன்டகிரேட் பண்ணுற ஃபீச்சர்ஸும் நம்ம இந்த பேனல் வழியா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நிறையா லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிளான்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணலாம்.